सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। भगवद्गीதை 3வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். யஸ்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவः ஆத்மன்யேவ ச சந்துஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யதே. இதுவரைக்கும் சொன்ன விஷயம் என்ன? கர்மயோகத்தை ரொம்ப ஸ்ரத்தையோடு அனுஷ்டானம் பண்ணணும். சிருஷ்டியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த கர்மயோகம் கர்மானுஷ்டானங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த கர்மானுஷ்டானம் மூலமாக மனுஷர்களுக்கு தேவர்களோடு ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. மனுஷர்கள் கர்மானுஷ்டானம் பண்றதுனாலே திருப்தி அடைந்து தேவர்கள் மனுஷர்களுக்கு வேண்டிய சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அதே மாதிரி தேவர்களுக்கு வேண்டிய சௌகரியம் மனுஷர்கள் செய்யக்கூடிய யஜ்ஞாதிகளினால சித்தமாகும். இப்படியாக பரஸ்பரம் உபகாரம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் சிருஷ்டி ஆரம்ப காலத்துல சுவாமி சொல்லி அனுப்பிச்சிருக்கார். எல்லாருக்கும் அதான் உபதேசம் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும்போது தேவதைகளால கொடுக்கப்பட்ட அந்த சௌக்கியத்தை, அந்த அன்னத்தை மற்றவர்களுக்கு கொடுக்காமல், அதாவது இந்த யஜ்ஞாதிகள் இவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டானம் செய்யாமல் எவன் தானே சாப்பிடுகிறானோ அவன் ஒரு திருடனுக்கு சமானம். அது மாத்திரமில்லை, அவனுடைய ஜீவனம் புண்ணியத்துக்கு நேர் எதிர்மாறாக பாப ஜீவனமாக ஆயிடுறது. அவன் ஜீவிச்சதே ஒரு பெரிய சார்த்தம்னு சொல்ல முடியாது, பிரயோஜனம் இல்லாதது ஆயிடும் அப்படின்னு சொல்லி நிந்திச்சான். ஆக இந்த நிந்தைக்கெல்லாம் தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவை விடாம அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது தாற்பயம். கடைசியில சொல்றது சொன்னார், இதுக்கு ஜெகத் சக்கர பிரவர்த்தனம் அப்படின்னு ஒரு பேரை குறித்து சொன்னார். அன்னத்திலேருந்துதான் உலகமே வருது, அன்னத்தினாலதான் நிக்கிறது. அன்னம் தான் இவாளுக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. அந்த அன்னம் வரத்துக்கு யஜ்யம் உபயோகப்படுறது, யஜ்யம் செய்யறதுக்கு அன்னம் உபயோகப்படுறது. இது ஒரு சக்கரம். இவன் அனுஷ்டானம் பண்ணனா, இந்த அனுஷ்டானம் அன்னத்தாலதான் பண்ணனா, இந்த அனுஷ்டானத்துக்கு பண்ணின ஆகுதியானது நேர சூரியன் கிட்ட போகும். அங்கேயிருந்து மழை ரூபமாக திரும்பி வரும். திரும்பி மறுபடியும் அன்னத்தை உண்டாக்கி கொடுக்கும். அந்த அன்னம் மூலமாக இவன் அதே நல்ல காரியங்கள் எல்லாம் விகிதமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணுவான். இது ஒரு சக்கரம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதை அவசியம் நாம அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இப்ப நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இந்த மாதிரி இந்த கர்மானுஷ்டானத்தை செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கே, இது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களுக்கும் பொதுவானதா அல்லது இந்த நிர்பந்தம் இல்லாதவர்களும் உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம். சில பேருக்கு இந்த நியமம் வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு சுவாமி இப்ப என்ன சொல்றாருன்னா,
இப்படி இருந்தால் இந்த கர்மானுஷ்டானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நிர்பந்தம் அவர்களுக்கு எப்படி இருந்தால் அதுதான் சொல்றார். எஸ் ஆத்மரதிரேவஸ்யா ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய காரியம் ந வித்யதே. இப்படி இருக்கிறவனுக்கு காரியம் எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. அவருக்கு ஆத்மரதியாக இருப்பானே. ஆத்மரதினா என்னது? சாதாரணமா நமக்கு பல விஷயங்கள்ல சந்தோஷம் ஏற்படுது. பல விஷயங்களை முடிச்ச விஷயங்களை அடைஞ்சோம்னா சந்தோஷம் ஏற்படுது. இதுதானே? இதுதான் அந்த சந்தோஷத்தை தான் நம்ம ரத்தின்னு சொல்ல போறோம். ரத்தின்னு சொல்ல. இப்ப எவனுக்கு தன்னுடைய ஆத்மாவிலேயே அந்த சந்தோஷம் கிடைச்சுடுறதோ, அவன் தன் ஆத்மஸ்வரூபத்திலேயே ரணித்துக் கொண்டிருக்கிறானோ, அப்போ அவன் வெளியிலேருந்து அந்த சந்தோஷத்தை அடைய வேண்டியதே இல்லை. அந்த நிலைக்கு வந்தவன் அவனுக்கு காரியம் ஒண்ணு செய்ய வேண்டியது இல்லை. எஸ்து ஆத்மரதிரேவஸ்யா ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ. ஆத்ம திருப்த, இவனுக்கு இது போரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, திருப்தி இருக்கு. இதுவே சிரேஷ்டம். இதுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். என்ன? எது போரும்? ஆத்மா போரும். வெளியிலிருந்து ஒண்ணும் தேவைப்படல. இந்த ஆனந்தம் நமக்கு போதுமானது. இனிமேல் எதுவும் வேண்டாம். வேற அனாத்மாவாவில் இவனுக்கு ஒரு திருப்தியும் இல்லை. ஆத்மாவினாலேயே அந்த ஆத்மரசத்தை அனுபவித்தே இவன் திருப்தனாக இருக்கிறான் அப்படின்னு இருந்தால், அது மாத்திரமில்லை, ஆத்மன்யேவச சந்துஷ்டஹா. திருப்தஹா ஒண்ணு, சந்துஷ்டஹா ஒண்ணு. இப்படி ரெண்டு விதமான பதப்பிரயோகங்கள் இங்க இருக்கு. சந்துஷ்டஹா அப்படிங்கிறதுக்கு சாதாரண வெளியில ஒரு விஷயத்தை பார்த்தால் அதை அடைஞ்சுட்டோம்னா நம்ம சந்தோஷம். அதை அடைஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு நம்மளுடைய ஆசை தீரும், சந்தோஷம். இங்கே ஆத்மாவிலேயே சந்தோஷம், வேற எதுல இருந்தும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷோஹி பாஹ்யார்த்த லாபேன சர்வஸ்ய பவதி தம் அனபேக்ஷ ஆத்மன்யேவச சந்துஷ்டஹா. நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சதுன்னு வச்சுக்கிறேன், அப்ப என்ன ஆறுது? நமக்கு ஆசை தீர்ந்து போகிறது. எதை ஆசைப்பட்டோமோ அது கிடைச்சாச்சு, சரி முடிஞ்சது. ஆசை அந்த ஆசைகள் இருக்கும் அப்படின்னா ஆசை போகிறதுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு பேருதான் சந்தோஷம். ஆசைப்பட்டு தான் சந்தோஷம். அப்ப இவன் எப்படி இருக்கான்னா ஆத்மன்யேவச சந்துஷ்டஹா அப்படின்னு சொன்னா வேற எந்த விஷயத்திலேயும் ஆசை இல்லாதவனாக இருக்கிறான். சர்வதோ நீத திருஷ்ணஹா வித்தியேதத். எந்த விஷயத்திலையும் இவனுக்கு ஆசை இல்லை. அப்ப 3 விசேஷம் கிடைச்சது. ஆத்மரதியாக இருக்கிறான், ஆத்மாவிலேயே திருப்தியோடு இருக்கிறான், வேற எந்த விஷயத்திலும் ஆசை இல்லாதவனாக இருக்கிறான். ஆத்மன்யேவச சந்துஷ்டஹா. இது யாரு இருக்க முடியும்? ஆத்ம ஜான நிஷ்டா. ஆத்ம ஜானம் தான் இருக்கும், மற்றவாறு இருக்க முடியாது. அப்ப இந்த நிலையில எவன் இருக்கானோ அந்த ஆத்ம ஞானிக்கு தஸ்ய காரியம் நவித்யதே. அவனுக்கு இப்ப சொல்லப்பட்ட இந்த காரியம் எதுவுமே அவன் செய்யணுங்கிற நிர்பந்தம் இல்லை. அவன் சாஸ்திரத்தில் கட்டுப்பட்டவன் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்ல. ஏன் அவனுக்கு பண்ண வேண்டாம்? அப்போ அவர் தானே அவனும் அப்படின்னு நினைக்க முடியாது. நைவதஸ்ய கிருதேனார்த்தா நாகிருதே நேஹ கஷ்டன நசாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்த வியபாஸ்ரயः தஸ்ய கிருதேன நைவ அர்த்தः.
அந்த ஆத்ம ஞானிக்கு ஆத்மரத்தியாக இருக்கிறானே, அந்த ஆத்ம ஞானியாக இருக்கிறவனுக்கு கிருதேன இப்பேற்பட்ட நல்ல கர்மாக்களை அனுஷ்டானம் செய்வதாலே அர்த்தா நைவ, ஒரு பிரயோஜனமும் இல்லை, அடைய வேண்டிய பிரயோஜனம் எதுவும் இல்லை. நம்ம என்ன கேட்போம், நீ கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி புதுசா ஒண்ணும் சம்பாதிக்க வேண்டியது இல்லைன்னா சரி, ஆனா பண்ணாம விட்டத்தால் தோஷம் வருமே, அதுக்காகவாவது கர்மானுஷ்டானம் பண்ணணுமே அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? நிச்சய கர்மாவை பண்ணினா ஒன்னும் பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் கேட்க முடியாது. ஆனா பண்ணலைன்னா தோஷ நிச்சயம் வரும். அப்ப இந்த ஆத்ம ஞானியாக இருக்கிறவனுக்கு கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினதுனாலே லாபம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு வச்சிருந்தாலும் கூட பண்ணாம விட்டத்திற்கு உண்டான தோஷம் வருமே அப்படின்னு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு சொல்றார் நாகிருத்தையே நீங்க கஷ்டம். இந்த கர்மாக்களை அனுஷ்டானம் செய்யாத விடத்தினாலே அக்கிருத்தம்னா விடுவது, அதனாலே ஒரு நஷ்டமும் இல்லை. அனுஷ்டானம் பண்ணத்தால லாபமும் இல்லை, விட்டத்தினால ஒரு நஷ்டமும் இல்லை. நஷ்டம்னா என்னது? இதனால அவன் ஏதோ ஒரு அனர்த்தம் கஷ்டப்படணுமோ அப்படின்னு கேட்டான். ஏன் அப்படி சொல்ற? மனுஷனுக்கு விதிக்கப்பட்டத பண்ணித்தான் ஆகணும், பண்ணலைன்னா நஷ்டம் வருமே. ஏன்னா இந்த நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தானே விதிக்கவே பட்டிருக்கு. அப்ப ஞானிய மாத்திரம் இப்படியே இப்படி சொல்றான், அவன் செஞ்சா லாபம் இல்லை, செய்யாம விட்டால் நஷ்டம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்றான்? ஒரே பதில்தான். அவன் ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறான். இவன் பண்ணின கர்மாவோ பண்ணாம விட்ட கர்மாவோ எதுவுமே ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டது இல்லை. அது சரீரம், இந்திரியங்கள், மனசு இதோடு சம்பந்தப்பட்டதாக மானசம், வாச்சிக்கம், காய்கம் இப்படிதான் அவன் பண்ணக்கூடிய கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்களோடு நிஜமா இந்த ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. நாம ஆத்மான்னு சொல்லி இதுகள் எல்லாத்தையும் அஜ்ஞானத்தாலே புரிஞ்சின்றதுனாலே அந்த கர்மா எல்லாத்தையும் ஆத்மாவோட சம்பந்தப்படுத்தி, ஆமா நான் தான் செஞ்சேன், இதை செஞ்சா நமக்கு லாபம் உண்டு, இதை செய்யலாம் ஆத்மா எனக்கு நஷ்டம் அப்படிங்கிறத மனசுல வாங்கிட்டு அந்த மாதிரி செய்யணும். ஆனா அவன் மனசையும் ஆத்மாவையும் தேகத்தையும் ஆத்மாவையும் பிரிச்சுடும். அவனுடைய ஆத்மாவுக்கும் இந்த கர்மாவுக்கும், தேகம் செய்யக்கூடிய கர்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கிறக்க ஒரு கர்மாவை அனுஷ்டானம் பண்ணினத்தாலே அந்த ஆத்மாவுக்கு ஒரு லாபம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. செய்ய விட்டத்தினாலே ஒரு நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றதுக்கா அப்படின்னு ரெண்டு. நஜாசிய சர்வபூதேஷு கஷ்டித் அர்த்தம் வியபாஸ்ரய. அது மாத்திரம் இல்லை, இவங்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சர்வபூதேஷு, இந்த உலகத்துல பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு அம்பம்னு சொல்லக்கூடிய சின்ன கிருமி கீட்ட பரியந்தம் எத்தனை பிராணிகள் இருக்கு. இந்த பிராணிகள் உள்ள என்ன நம்ம பார்க்கலாம்னா, ஒரு பிராணி இன்னொரு பிராணியை அபேட்சித்து கொண்டு இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் தனியா இருந்து விடாது, அது இன்னொரு பிராணியை கேட்கும். ஒண்ணும் இல்லைன்னா சாப்பிட்றதுக்காக கேட்கும். பூனை இருக்கு, எலி இருக்கு. இந்த பூனை இருக்க அது எலியை கேட்கும், எலி வாங்கணும் சாப்பிட்றதுக்கு. அதனால அதுக்கு பசி தீரும். ஏதோ ஒரு தனக்கு லாபத்தை பார்க்கிறது. மனுஷால் கிட்ட பார்ப்போமானால், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு சம்பந்தப்படும் போது அவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு லாபத்தை தனக்கு எதிர்பார்க்கிறார். பாக்கிய லாபமோ ஆந்திர லாபமோ ஏதோ ஒரு லாபத்துக்காக தான் அவனோட சேரலாம், இல்லைன்னா அவங்களுக்கு சரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இன்னொருத்தனோடு நாம
சம்பந்தப்பட்டு ஒரு லாபத்தை அடையணும்னு சொன்னால் நிச்சயமா அவருக்கு கொஞ்சம் அனுகூலமா இருக்கணும் இல்லையா? அதுக்கு தகுந்தாமல் நடந்துக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிறதுக்காகவே அனுகூலமா சில காரியங்களை செய்ய முடியாது. தேவதைகள் நமக்கு அனுகூலமாக இருக்கணுமே அப்படின்னு எதிர்பார்க்கிறவன் அந்த லாபத்துக்காக தேவதைகள் சந்தோஷப்படும்படியா சில காரியங்கள் அனுஷ்டானம் பண்ண முடியாது. தேவதைகளும் மனுஷர்களிடத்திலிருந்து தனக்கு ஒரு லாபத்தை எதிர்பார்க்கும் போது இவா சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்ய முடியாது. ஆனா இந்த ஆத்ம ஞானி இருக்கானே, இவனுக்கு எப்படின்னு கேட்டா நைவ கஷ்டித் அர்த்த வியபாஸ்ரய. அர்த்தம்னா பிரயோஜனம். தனக்கு ஒரு லாபத்துக்காக ஒரு பிரயோஜனத்துக்காக பிரம்மாவிலேருந்து எடுத்து இந்த கிருமி கீட்ட பரியந்தமான எந்த பிராணிகள் இடத்திலேயும் இவனுக்கு ஒரு வியபாஸ்ரய, ஒரு எதிர்பார்ப்புக்காக ஏதோ அவளை ஆசிரிப்பது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அர்த்த வியபாஸ்ரயான தனக்கு லாபத்துக்காக அவர்களை ஆசிரிப்பது, அவளோடு விவகாரங்களோடு சம்பந்தப்படுவது, இவருக்கு வந்து லாபம் வேண்டாமே. அதனாலே பிரம்மாவிலேருந்து எடுத்து தேவதைகளிலிருந்து எடுத்து கிருமி கீட்ட பரியந்தம் எந்த பிராணி இடத்திலும் அவனுக்கு எதிர்பார்ப்பே இல்லை. அதனால யாரையும் அவன் வந்து ஆசிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆசிரியம் பண்ண வேண்டியது. அதனாலதான் இவன் இப்ப கர்மா அனுஷ்டானம் பண்ணினாலும் சில சமயம் தியானம் வரத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த கர்மானுஷ்டானத்தை அதே வாசனையை வச்சுட்டு தியானம் வந்ததுக்கு பிற்பாடு கூட அனுஷ்டானம் பண்ணி இருப்பான், விடாம பண்ணிட்டு இருப்பான். எதுக்காகன்னு கேட்க முடியாது. அதனால அவன் அடைய வேண்டிய லாபம் ஒன்றும் இல்லை, அதோட விட்டுடுமே அப்படின்வான். சில சமயம் ஒன்றும் பண்ணாமல் இருப்பான், எல்லாத்தையும் விட்டான். அப்படி விட்டுட்டே அப்படின்னு சொன்னா போனா போடுது. அதனால என்ன, நான் ரொம்ப நஷ்டம் இல்லை. ஏன்னா இந்த கர்மானுஷ்டானம் பண்ணி அவன் எதையோ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் வரவும் போகிறது. ஆகையாலே இவனுக்கு மாத்திரம் கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இல்லை அப்படின்னு. அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம் வந்தவனுக்கு கர்மானுஷ்டானம் தேவையில்லை, நிர்பந்தம் இல்லை. ஆனா வராதவனுக்கு அவசியம் இல்லை. அர்ஜுனனை பார்த்து சொல்ற, அர்ஜுனா நீ அந்த நிலையில இல்லை, அதை பார்த்துக்கோங்க. ஆத்மரதி ஆத்மசுப்தா ஆத்மசந்துஷ்டா அப்படி இருக்கிறவனுக்கு சுமே கர்மா தேவையே இல்லை அப்படின்னு. ஆனா நீ தன்னை அப்படி நினைச்சு கூடாது, நீ அந்த நிலையில இல்லை. அதனால நீ கர்மாவை விடாம பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு. 3வது அத்தியாயம் இருக்கு கர்மயோகம். இது அவ்வளவு கர்மாவை ரொம்ப போர்ஸ் பண்ணி நீ விடவே கூடாது, உனக்கு விருப்பப்பட்டது அழுத்தமா சொல்லு. அடுத்த தஸ்மாத் அசக்தா சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோஹி ஆச்சரன் கர்ம வரம் ஆப்னோதி புருஷா. அதனால என்ன, ஞானி ஒருத்தனுக்குதான் கர்மாவை பண்ணாம இருக்கலாம், நீ அப்படி இல்லையோனோ, அதனால நீ கர்மானுஷ்டானம் பண்ணிட்ட. ஆகையாலே அசக்தா சங்கம் இல்லாம, கர்மாவுடைய பலத்துல ஒரு ஆசை, விசேஷமான ஆசக்தி இல்லாமல் காரியம் கர்ம சததம் சமாச்சாரம் செய்ய வேண்டிய கர்மாவை விடாமல் நிரந்தரம் செய்து கொண்டே இரு. எது செய்யணும் உனக்கு சாஸ்திரம் சொல்லி இருக்கும் அந்த கர்மாக்களை நீ வந்து அவசியம் அனுஷ்டானம் பண்ணியே ஆகணும். அர்ஜுனன் கேட்பான், பெரிய தண்டனை மாதிரி கொடுக்குறியே, எனக்கு வாண்டாம ஒழுங்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறியே அப்படின்னு. இல்லப்பா, பெரிய லாபம் இருக்கு. என்ன, அசக்தோஹி ஆச்சரன் கர்மா பூருஷா பரம் ஆகும். நீ கர்ம பலத்துல ஆசக்தி இல்லாமல் இந்த கர்மானுஷ்டானத்தை சரிவரை செஞ்சியானால் உனக்கு வரக்கூடிய லாபம் என்னன்னா பரம், பெரிய புருஷார்த்தத்தை நீ அடைவாய். பெரிய புருஷார்த்தம்னா மோட்சம். இந்த கர்மானுஷ்டானத்தாலே உன் சித்தமானது பரம சுத்தமாகி
அதுல ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு உண்டான யோகியதை வந்து ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சு அவர் மூலமாக உபதேசம் அடைஞ்சு நீ ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு அவன மோட்சத்தை அடையிறது அப்பேற்பட்ட பெரிய லாபத்துக்கு வழிவந்து அப்பனா இந்த கர்மானுஷ்டானம் எவ்வளவு பெரிய ஒரு நல்லது பண்ணக்கூடியதாக இருக்கு. இத போய் வாண்டான்னு சொல்லிவிட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டம். ஆகையாலே அசக்தனாக இருந்து கொண்டு உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை நித்தியம் செய்து கொண்டே இது கர்மணைவகி சம்சித்தி ஆஸ்திதாக ஜனகாதய லோகசங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி. இது 20வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே பூர்வார்த்தம் ஒண்ணு உத்தரார்த்தம் ஒண்ணு ரெண்டா பிரிச்சுக்கணும். கர்மானுஷ்டானத்தை பத்தி தப்பா நினைக்காதே. ஜனக மகாராஜா அவ்வளவு பெரிய ஜானி ஆனார்னா எப்படி ஆனார் தெரியும்? கர்மணைவகி சம்சித்தி ஆஸ்திதாக ஜனகாதய. ஜனக மகாராஜாவுடைய புதிய மகாஜானிகள்லாம் அந்த தியானத்தை அடைஞ்சது கர்மானுஷ்டானம் செய்யறதுனாலதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படின்னா நீ அப்படித்தான் பண்ணியானும். வாலாம் இந்த வழியில போனாலும் அந்த வழியில தான் நீ போகணும். இங்க சம்சித்தி அப்படிங்கிறதுக்கு ஞான பிராப்தி அடையறதுக்கு வேண்டிய ஒரு சித்த சுத்தி அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தார். கர்மாவாலே அந்த சித்த சுத்தியை அடைந்தார்கள். அதற்கப்புறம் அது மூலமாக தியானத்தை அடைந்தார்கள் ஜனகாதி மகாராஜாக்கள் அப்படின்னு சொன்னார். ஆக நீ அதே வழியில போகலாம். அது மாத்திரம் இல்லை. நீங்க சின்ன ஒரு கேள்வி கேட்டு ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஞானம் வந்தாச்சு இல்லையோ, அதுக்கப்புறம் விடாம வச்சிருக்காளே இருக்கா அந்த கர்மாவட்டானம். ஜனகாதி மகாராஜா ஜனக மகாராஜா வந்து அப்புறம் பண்ணிட்டே இருக்க ஒரு வார்த்தை எக்கம் பண்றார், அது பண்றாரு பண்றாரு இதுக்காக அப்படின்னு கேட்டா அதுக்கு உத்தரார்த்தம் இருக்கும். லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி. அந்த ஜனகாதிகள் தியானம் வந்து கர்மானுஷ்டானம் பண்ணி சித்தசுத்தி வந்து ஏற்கனவே சொன்ன வழியிலே அவளுக்கு ஆத்மதத்துவ ஞானம் வந்து வந்ததுக்கு அப்புறமும் கர்மாவை விடாம பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமோ? இவாளுக்கு ஞானம் வந்திருக்கு, இவாளுக்கு தானே தெரியும், அதுவாளுக்கு தெரியாது இல்லையா? ஆனா இவ கர்மானுஷ்டானத்தை விட்டதை எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? பெரிய மகாராஜான்னு பேரு, சரியா ஒரு கர்மாவும் அனுஷ்டானம் முடியல, நமக்கு மாத்திரம் உதவுகின்ற நான் இருக்க அவசரத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்துல உள்ள பிரஜைகள் ஜனங்கள் கர்மானுஷ்டானம் பண்றது நிறுத்த ஆரம்பிச்சிடும். சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி, ரொம்ப சிரமமா இருக்கு இந்த கர்மானுஷ்டானம் பண்றது, அதனால இது பண்ணாம இருக்கிறது தேவையில்லை, ராஜாவே பண்ணல நான் பண்ணணும் அப்படின்னு இப்படி பண்ணறதுனாலே இப்ப ஜனகருக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா நைவதஸ்ய கிருத்தேனார்த்தோ நாக்கிருத்தேகே மேக கஷ்டனான்னு முன்னாடி சொல்லிட்டு அவர் ஜானி ஆயிட்டார். அவர் பண்ணாம இருந்தா தப்பு கிடையாது. ஆனா அந்த நிலைக்கு வராத இந்த ஜனங்கள் கர்மானுஷ்டானத்தை ஒத்துக்கொலைச்சிருக்குன்னு சொன்னால் அது பெரிய நஷ்டம். தெரியாதனமா இப்ப ஏற்பட்ட ஒரு நஷ்டம் ஏற்படுது. ஆக ஜனங்கள் வந்து விடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஜனகர் கர்மானுஷ்டானத்தை விட்டதுதான் அப்படின்னு முடியும். அவன்கிட்ட கேட்டா ஏன்பா நீ பண்ணலன்னா அவரே பண்ணல அப்படின்னு காமிச்சிருவான். அந்த அந்த அபவாதம் வேண்டாம். தனக்கு அபவாதம் இல்லை, ஜனங்களுக்கு இப்ப ஏற்பட்ட நஷ்டம் நம்மளை பார்த்து வந்துவிடக் கூடாதே அப்படிங்கிறதுக்காகத்தான் தியானம் வந்த பிறகு கூட ஜனகாதிகள் கர்மானுஷ்டானத்தை விடாம காப்பாத்தி. அப்படியானால் இப்ப அர்ஜுனனான நீ கூட அதே மாதிரி செய்யலாமே. லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்தும் அர்ஹசி. லோக சங்கிரகம், லோக சங்கிரகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னா, லோகம் இருக்கே ஜனங்கள் இது தப்பான மார்க்கத்துல போகாமல் சரியான மார்க்கத்துல போகும்படியாக செய்வது இருக்கே, இதுதான் லோக சங்கிரகம். லோக சங்கிரகம்னா ஜனங்களை கூட்டுறது அப்படின்னு அர்த்தம் இல்லை.
ஜனங்கள் தப்பான மார்க்கத்துல போகின்றிருந்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்தல். இதுதான் லோக சங்கிரகம். இந்த லோக சங்கிரகத்திற்காகவாவது நீ இந்த சாஸ்திர விகித கர்மானுஷ்டானத்தை செய்ய வேண்டும். உனக்காக இல்லாட்டாலும் கூட, உனக்கு தேவையில்லை அப்படின்னு நீ நினைச்சாலும் கூட, உனக்கு இல்லாட்டாலும் இந்த அவளுக்காக நம்மள ரொம்ப மதிப்போடு பார்த்துட்டு இருக்கிற இத்தனை பேர் இருக்காது, அவளுக்காவது நாம் அனுஷ்டானம் பண்ணுவோம். அவளுக்காக நீ என்ன அனுஷ்டானம் பண்ணுறீங்கன்னா, உன்னை பார்த்து அவ தப்பி போகாம அவளாவது இருக்கட்டும், தப்பான மார்க்கத்துக்கு போகாம இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்திலேயாவது அவசியம் கர்மானுஷ்டானத்தை செய்யத்தான் வேண்டும் அப்படின்னு நிர்பந்தப்படுகிறார் சுவாமி. லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன். அது எப்படின்னு உபாதனை சொல்றாரு. யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவ இதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. யத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டः, மனிதர்களே சிரேஷ்டனாக மதிக்கப்படும் ஒரு மனிதன் எந்த மாதிரியான காரியங்களை செய்கிறானோ அதே காரியங்களை அவனை பின்பற்றுகிறவர்களாக இருப்பாளே சாதாரண ஜனம், அவன் இதேதான் அதே மாதிரி நடந்து அவன் அப்படி பண்ணினான்னா இவன் அதே மாதிரி பண்ண. ஆக எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா, சிரேஷ்டனாக இருக்கிறவன் எப்படி நடந்துக்கிறானோ அதை கவனிச்சு சாதாரணமாக இருக்கிறவன் கூட அதே மாதிரி நடந்துக்க பிரயத்தனம் செய்கிறான். இது லோகத்தில் இருக்கு. அந்த சிரேஷ்டனாக இருக்கிறவன் எதை ஒன்னை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு பிரமாணமாக கொடுக்கிறானோ அதை அப்படியே ஒத்துண்டு சாதாரணமானவன் அனுஷ்டானம். அப்படி இருக்கும்போது நீ அர்ஜுனன், நீ சாதாரண பேர் வழி இல்லையே, பெரிய பேர் போனவன் இல்லையா, இல்ல குணத்துக்கும் வீரத்துக்கும் எல்லா விதத்திலும் தர்மத்துக்கும் எல்லாத்துக்குமே நீ பேர் போனவன். அப்படி இருக்கும்போது நீ நல்லா கர்மானுஷ்டானத்தை தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு அழகா இருந்தாத்தானே ஒன்ன பார்த்து அவெல்லாம் திரும்பி நம்ம எல்லாம் விடக்கூடாது அவசியம் பண்ணணும்னு சொல்லி 4 பேர் சரியான மார்க்கத்துல இருப்பா. ஆகையாலே நீ அனுஷ்டானம் பண்ணிதான் ஆகணும். நீ பெரிய ஆசாமி சமுதாயத்திலே. ஆகையால நீ இந்த மாதிரி கர்மாவ அனுஷ்டானத்தை அவமதிச்சு விடக்கூடாது. பல பிரமாணங்கள் குறித்தே லோகஸ்தது அனுவர்த்ததே. நீ ஏதோ பிரமாணம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது அப்படியே அனுசரிக்கும் லோகம். நீ போய் பண்ணல விட்டுட்டேன்னு சொன்னா அப்புறம் எப்படி லோகத்தை காப்பாத்துறது இல்லையா? சந்தேகம் தான் என்ன பாதிப்பாங்க சுவாமி. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்த ஏவச்ச கர்மதி. இந்த விஷயத்துல சுவாமி இப்படி சொல்றாரேன்னு ஒரு மனசுல ஒரு சின்ன சந்தேகமா இருந்ததுன்னா என்னையே பார்த்துக்கோப்பா. நான் எப்படி கரெக்டா என்னுடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன் நீயே பார்க்கறையும் இல்லை. அதால எழுந்திலிருந்து ஆரம்பிச்சு சந்தியாவந்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிடுச்சு. இதுதான் அனுஷ்டானம் பண்ணிடுச்சு. இந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணி நான் ஏதாவது ஒரு லாபத்தை பார்க்க போறேன்னா இல்லை. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிஷு லோகேஷு கிஞ்சன. இனிமேல் இந்த கர்மானுஷ்டானம் பண்ணி அடைய வேண்டிய பலன்கிறது 3 லோகத்திலும் உலகத்திலேயே கிடையாது. எந்த உலகத்திலையும் கிடையாது. நான் அடைய வேண்டியது இன்னும் பாக்கி இல்லை, செய்ய வேண்டியதும் இல்லை வாஸ்தவத்தில். ஏன்னா செய்யாட்டா எனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. நானவாப்தம் அவாப்தவியம். அடையாதது எதையோ ஒரு பிரயோஜனத்தை நான் அடைய வேண்டும்ங்கிறது இல்லவே இல்லை. ஆனாலும் வர்த்த ஏவச்ச நான் கர்மானுஷ்டானத்தை தான் நியதமாக பிரவர்த்திக்கிறேன், விடாம அனுஷ்டானம் பண்றேன். இதுக்காக உனக்கோ பிரயோஜனம் இல்லை, இதுக்காக அப்படி சிரமப்படுற அப்படின்னு கேட்டா எரிஹ்யஹம் நவர்த்தேயம் ஜாது திஷ்டதி ஜாது கர்மணி அதந்திரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. எரிஹ்யஹம் ந வர்த்தேயம். வர்த்தேயன்னு கூட உண்டு. வர்த்தேயம் அப்படிங்கிற பாட்டு ஆர்ஷம்னு சொல்லுவாங்க. எதி ஒரு சமயம் நான்
கர்மானுஷ்டானத்திலே இப்படி நியத்தமாக இல்லாம போனார், அனுஷ்டானம் செய்வதை விட்டுட்டு போயிருந்தால், நவர்த்தே கர்மானுஷ்டானத்துல திடமாக நிற்கவில்லையானால், அனுஷ்டானம் செய்யலையானால், ஜாத்து கர்மணி அசங்கித, சொந்தல பார்க்காமல் ஒரு நாள் கூட விடாமல் கர்மானுஷ்டானத்திலே இப்படி திருடமாக நிற்கவில்லையானால், மமவத்மானுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. நான் இப்ப புதுசா ஒரு வழி காமிக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு கர்மாவை அனுஷ்டானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு வழியை நான் காமிச்சதாக வச்சிருந்து இந்த மனிதர்கள் எல்லாருமே அந்த வழியை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். அதாவது எல்லாரும் சோம்பேறித்தனப்பட்டு கர்மானுஷ்டானத்தை நிறுத்தி விடுவார்கள். மனுஷா பார்த்த சர்வசா மமவர்த்தமா அனுவர்த்தந்தே, நானா ஒரு வழியை காமிச்சுட்டேன் அவளையும் காமிச்சுட்டா நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி கர்மாவை நிறுத்திடுவாங்க. அதனால என்ன ஆகும்? உத்சீதேயுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமாः பிரஜா. உத்சீதேயுரிமே லோகாஹ, இந்த லோகம் எல்லாமே விநாசத்தை அடைந்தது. கர்மானுஷ்டானம் இல்லைன்னு சொன்னா லோகம் கெட்டு போய்விடும். கெட்டு போச்சுன்னா விநாசம், அதுதான் விநாசம். நான் கர்மானுஷ்டானம் பண்ணலைன்னா என்ன பார்த்து எல்லாரும் கர்மானுஷ்டானம் பண்றதை நிறுத்தி விடுவார்கள். கர்மம் இல்லைன்னு சொன்னா லோகம் அழிந்து விடும். அதனால வரைக்கும் என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்டாங்க. நஷ்டம் இல்லை. ஆனா என்ன பார்த்து அவங்ககிட்ட போனான்னு ஒண்ணு வருவோம். ஏன்னா அது என்னாலதான் விநாசத்தை அடைஞ்சிருக்கீங்க. நான் லோகத்தை சம்ரட்சணம் பண்ணுங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறேன். நானே அது தப்பா ஒரு வழியை காமிச்சு விட்டேன்னு ஆயிடக்கூடாது இல்லையா? அது மாத்திரம் இல்லை, சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம், அது மாத்திரம் இல்லை, நான் சரியானபடி அந்த பரம்பரைய தர்மம் குல தர்மம் எல்லாத்தையும் காப்பாத்தலேன்னு சொன்னா எல்லா லோகத்துல ஒரே சங்கரியம். அவாவா குல தர்மத்தை பரிபாலனம் பண்றதை எல்லாரும் நிறுத்திடுவா, விட்டுடுவா. என்ன குல தர்மங்கிறதே தெரியாது. அவன் பண்றானே சரி, அவன் பண்றது இவன் பண்றானே அவசியம் பண்றதுன்னு சொல்லி ஒரே சாந்தரியம் வந்து உபஹன்யாம் இமாः பிரஜா, ஜனங்களுக்கு மத்தியிலே தர்மம் கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் இந்த பிரஜைகள் ஒரு விதத்திலே ஒரு பெரிய அடி வாங்கினதாக ஆகும். அடி வாங்கிறதுன்னு சொன்னா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, தர்மத்தினால ஒரு நல்ல பலத்தை அடையறதுக்கு யோகியத்தை இருந்தும் அந்த பலத்தை அடைய முடியாத ஒரு தௌர்பாகியத்துக்கு ஆளாகுகிறார். இப்படியாக உபஹன்யாம் இமாः பிரஜா, அப்படி ஆயிடக்கூடாதே, என்ன பாட்டு கெட்டு போயிடக்கூடாதே அப்படிங்கிற அபிப்பிராயத்தினால்தான் நான் நியதமாக கர்மானுஷ்டானம் 24 ஸ்லோகங்கள் இதோடு